அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் 500 அரசு பள்ளிகளை தத்தெடுக்கக்கூடிய ஒரு முயற்சியை தனியார் பள்ளிகளுடைய சங்கம் மேற்கொள்ள போகிறாங்க. அதை தமிழகத்தினுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வரவேற்றிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தினமணி அப்படிங்கிற ஒரு முக்கியமான நாளேட்டில் செய்திகள் வெளியானது. அந்த செய்தி வெளியான பிறகு தமிழகத்தினுடைய சிபிஎம் தலைவரான திரு கேபி அவர்கள் பார்த்திங்கன்னா அதை குறித்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அது ஒரு பேசப்படும் பொருளாக மாறியது. அதை தொடர்ந்து அந்த நிகழ்வு குறித்தான ஒரு வீடியோவை நம்ம ஒரு இன்டர்வியூ பார்த்திங்கன்னா கல்வியாளர் இடதுசாரி செயற்பாட்டாளர் மரியாதைக்குரிய திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கிட்ட நம்ம ஒரு இன்டர்வியூ எடுத்திருந்தோம். அந்த இன்டர்வியூட லிங்கை கூட நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், நீங்கள் போய் பார்க்கலாம். இதான் அதனுடைய தன்மை கூட நீங்கள் பாருங்கள். ஸோ இது தொடர்பாக நம்ம பேசியிருந்தோம். அதில் இன்னும் கூடுதலான சில தகவல்களை நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான தான் இந்த தலையங்கம் நிகழ்ச்சி நான் உங்களுக்கு வழங்குகிறேன். இந்த செய்தி வெளியானது, அதன் பிறகு உங்கள் வெளியிட்ட விஷயங்கள், இது எதன் அடிப்படையில் புதிய கல்விக் கொள்கையினுடைய ஒரு மறைமுக திணிக்கும் முயற்சி அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி, வாங்க பயணிக்கலாம். நான் முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி முதல்ல தினமணியில் டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி 2024 3 நாட்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு செய்தி வருது. தமிழகத்தில் 500 அரசு பள்ளிகளை தத்தெடுக்கும் தனியார் பள்ளிகள், அமைச்சர் அன்பில் மகேஷ் பாராட்டு இப்படிங்கிறது தான் தலைப்பு. அதில் இருக்கிறத நான் அப்படியே படிக்கிறேன். தமிழகத்தில் 500 அரசு பள்ளிகளை தத்தெடுத்து அந்த பள்ளிகளுக்கு தேவையான கட்டமைப்புகள் அருகில் உள்ள தனியார் பள்ளிகளின் பங்களிப்புடன் நிறைவேற்றி தரப்படும் என தனியார் பள்ளிகள் சங்கம் நிறைவேற்றிய தீர்மானத்துக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பாராட்டு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கத்தின் தொடக்க விழா சென்னை கலைவாணர் அரங்கில் திங்கட்கிழமை நடைபெற்றது. சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் KR நந்தகுமார் வரவேற்று பேசினார். சங்கத்தின் தலைவர் PT அரசகுமார் தலைமை வகித்தார். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த PT அரசகுமார் யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுகவில் போய் சேர்ந்திருக்கிறாரு. இப்போ ஒரு திமுகவில் ஒரு பொறுப்பில் இருக்கிறாரு. அவர் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து பிஜேபிக்காக வேலை பார்த்தவர். அதன் பிறகு பிஜேபியிலிருந்து விலகி தற்போது திமுகவில் இணைஞ்சு திமுகவில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் தான் இந்த தனியார் பள்ளிகள் சங்கத்தினுடைய தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நபர். இதில் சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு சங்கத்தை தொடங்கி வைத்து பேசியதாவது, இவரே தான் அந்த தனியார் பள்ளிகள் சங்கத்தை தொடங்கி வைக்கிறார். யார்? நம்முடைய அமைச்சர் தொடங்கி வைக்கிறார். ஸோ சங்கத்துக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறாரு. கல்வியில் சிறந்த தமிழகம் என்பதில் அரசு பள்ளிகள் மட்டுமல்லாது தனியார் பள்ளிகளின் பங்களிப்பும் இருக்குது. சங்கம் நடத்துவது மிகவும் சாதாரணமான காரியம் கிடையாது. மாணவர்களின் நலனுக்காக அவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தனியார் பள்ளி நிர்வாகத்துடன் அரசு உள்ளது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். தனியார் பள்ளிகள் சங்கம் 9 வகை கோரிக்கைகளை அளித்துள்ளது. அவற்றை முதல்வரின் கவனத்துக்கு கொண்டு சென்று நிறைவேற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். தனியார் பள்ளிகள் புதிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கும் நோக்கோடு சமுதாயத்தின் மீது வைத்துள்ள நம்பிக்கையோடு மிகப்பெரிய பணியை செய்து வருகிறது. தனியார் பள்ளிகளின் பங்களிப்பு இல்லாமல் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியாது. முதற்கட்டமாக வரும் கல்வியாண்டில் 2025-2026 500 அரசு பள்ளிகளை தத்தெடுத்து அந்த பள்ளிகளுக்கு தேவையான கட்டமைப்பு வசதிகளை அருகில் உள்ள தனியார் பள்ளிகளின் பங்களிப்புடன் நிறைவேற்றி தர நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தனியார் பள்ளிகளுக்கு தமிழக அரசு அங்கீகாரம் மட்டுமல்ல, தனியார் பள்ளி மாணவர்கள் செய்யும் சாதனைகளையும் அங்கீகரித்து பாராட்டும் அரசாக இந்த அரசு உள்ளது. முதல்வர் MK ஸ்டாலின் தலைமையில் பெற்றோர் ஆசிரியர் கழக மாநாடு வரும் பிப்ரவரி மாதம் நடைபெற உள்ளது. தனியார் பள்ளிகள் சங்கத்தின் கோரிக்கைகள் நிறைவேற்ற தேவையான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். தனியார் பள்ளிகள் அரசு பள்ளிக்கு வருகை தந்து அரசு பள்ளியில் நடைபெறும் கல்வி கற்றல் நிலையை பாருங்கள். அரசு பள்ளி நிர்வாகம் தனியார் பள்ளிக்கு வருகை தந்து அங்குள்ள கற்றல் திறனை பார்வையிடுவர். நாம் கற்றுக்கொண்ட அனைத்தையும் நம் மாணவர்களுக்கு கொண்டு சென்று மேலும் சிறப்பான கல்வியை கற்றுத்தருவோம் என்றார் அவர்.
இந்த விழாவில் பள்ளிக்கல்வித்துறை செயலர் சோ மதுமதி, தனியார் பள்ளி இயக்குனர் மு பழனிசாமி, தொடக்கப்பள்ளி இயக்குனர் பு ஆ நரேஷ், தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் கழக துணைத் தலைவர் முத்துக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இப்படிங்கிறது தான் தினமணியில் வெளிவந்த செய்தி. இந்த செய்தியை அடிப்படையாக கொண்டு ஜனவரி 1 அன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அந்த கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விடுறாங்க. அந்த அறிக்கையில் தலைப்பு என்னன்னா, தமிழகத்தில் 500 அரசு பள்ளிகள் தனியாருக்கு தத்து கொடுக்கும் முயற்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம் அப்படிங்கிறது தான். ஸோ இதை எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்கன்னா, தினமணியில் வந்த செய்தியினுடைய விஷயத்தின் அடிப்படையில் இதை வந்து கொடுக்குறாங்க. இந்த அறிக்கையில் வந்து சில முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் நான் உங்களுக்கு வந்து டெலிவர் பண்ணுறேன். சொல்கிறாரு, 500 அரசு பள்ளிகளை தத்தெடுத்து அந்த பள்ளிகளுக்கு தேவையான கட்டமைப்பு வசதிகளை அருகிலுள்ள தனியார் பள்ளிகளின் பங்களிப்போடு நிறைவேற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் பேசியிருப்பது அதிர்ச்சியாக இருக்குது. இதன் நோக்கம் படிப்படியாக அரசு பள்ளிகளை தனியார்கிட்ட ஒப்படைப்பதோடு இல்லாமல் கல்வியை தனியார்மயமாக்கக்கூடிய தேசிய கல்விக் கொள்கையை, இது ரொம்ப அடிக்கோடிட்டு நாம் பார்க்க வேண்டிய ஒரு புள்ளி, கல்வியை தனியார்மயமாக்கும் தேசிய கல்விக் கொள்கையை மறைமுகமாக திணிக்கும் முயற்சியாகும். அரசு பள்ளிகள் தனியார் மயமாக்கப்பட்டால் ஏழை எளிய விளிம்பு நிலை குடும்பங்களை சார்ந்த குழந்தைகளின் கல்வி கேள்விக்குறியாகும். இதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயற்குழு தனது வன்மையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறது அப்படின்னு போட்டிருந்தாரு. அதன் பிறகு எவ்வளவு பள்ளிகள் இருக்குது, எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருக்கிறாரு. ஓகேவா? அப்புறம் இன்னொரு விஷயம், முக்கியமான ஒரு பாயிண்ட், பல தனியார் பள்ளிகளில் விளையாட்டு மைதானம், ஆசிரியர் பற்றாக்குறை உள்ளிட்ட அடிப்படை கட்டமைப்பு வசதிகளே கிடையாது. கல்வி கொடுக்க வேண்டியது அரசின் முதன்மையான கடமையாக இருக்க வேண்டுமே தவிர அரசு பள்ளிகளுக்கு செலவிடாமல் அதிலிருந்து தமிழ்நாடு அரசு தப்பிப்பது, நிதிச்சுமையை காரணம் காட்டி தனியாருக்கு தத்து கொடுப்பது முற்றிலும் நியாயமற்ற நடவடிக்கையாகும். அரசு பள்ளிகளை தனியார் பள்ளிகளோடு இணைக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக 500 பள்ளிகளை தத்து கொடுக்கும் நடவடிக்கையினை தமிழக அரசு உடனடியாக கைவிட வேண்டும் அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர் காலி பணியிடங்களை சீக்கிரமாக பூர்த்தி பண்ணுங்க அப்படிங்கிறதையும் கூடுதலாக கேட்டிருக்கிறார். தமிழ்நாடு மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் கேபி அவர்களுடைய ஒரு கருத்து வந்திருக்குது. ஸோ இது ரெண்டும் தாங்க இப்போ வந்து நேற்று முழுக்க வந்து ஒரு பேசப்படும் பொருளாக மாறி இருந்தது. 500 அரசு பள்ளிகளை தனியாருக்கு தத்து கொடுக்குறோமா அப்படின்னு யார் சொன்னா அப்படின்னு அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே வந்து கேள்வி எழுப்புறாரு. தத்து கொடுக்குறோன்ற வார்த்தை நாங்கள் சொல்லவே இல்லையே, நாங்கள் அந்த மாதிரி பண்ணவே மாட்டோமே, இது எங்களுடைய குழந்தைகள், எங்களுடைய பிள்ளைகள், அந்த மாதிரிலாம் சொல்கிறவங்களுக்கு எங்களுடைய வன்மையான கண்டனங்கள் அப்படின்னு பேசியிருந்தார் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். இப்போ நம்ம என்ன இந்த விஷயத்தை நம்ம டீகோட் பண்ணும்போது தெரியுதுன்னா, தத்து கொடுக்குறோன்ற வார்த்தை தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா ஓகே, அந்த வார்த்தையை இக்னோர் பண்ணுறோம். ஆனால் கேவி தோழர் என்ன சொல்கிறாங்கன்னா, செய்தியில் வந்ததை அதை பேஸ் பண்ணி நான் ஒரு அறிக்கை விட்டுருக்கோம், இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. அதில் தத்து கொடுக்குறோன்ற வார்த்தை எடுத்துட்டோன்னா மிச்ச எல்லா விஷயமே உண்மைதான். என்ன, தனியார் பள்ளி அதனுடைய முதலாளிகள், அரசு பள்ளி அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலு, ஓகேவா, அந்த அரசு பள்ளி நல்லா இல்லை, கட்டமைப்பு வசதிகள் சரியில்லை, ஒரு கேட் இல்லை, ஒரு பெயிண்ட் அடிக்கலை, கரும்பலகை சரியில்லை, பெஞ்சு சரியில்லை, மேசை சரியில்லை, விளையாட்டு உபகரணங்கள் இல்லை எப்படின்னா இதெல்லாம் இந்த தனியார் பள்ளி அந்த அரசு பள்ளிக்கு கொடுக்குமாமா. ஸோ அவங்க இவங்கள கேர்டேக்கராக இருந்து பார்த்துப்பாங்களாமா. இதுதான் வந்து அவங்க சொல்கிறது. இந்த விஷயத்தை தான் அவங்க பண்ணுறேன்னாங்க, நாங்கள் அதுக்கு தான் நாங்கள் வந்து ஆதரவு கொடுத்தோன்றாங்க. இதுவே முதல்ல தவறு அப்படிங்கிறாரு தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள். அவர் ரொம்ப தெளிவான ஒரு ப்ரெஸ் மீட் சொல்கிறாரு. இதில் வந்து தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் வருத்தம் தெரிவித்த மாதிரியான பொய்யான பிரச்சாரத்தையும் பொய்யான வேலைகளையும் தொடர்ந்து செய்கிறவங்க அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் எங்கேயும் வருத்தம்லாம் தெரிவிக்கலை. தினமணியில் ஒரு செய்தி வந்திருக்கு, நான் அதை போட்டிருக்கேன், நீங்கள் மறுப்பு போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதில் குறிப்பாக என்ன சொல்கிறாருன்னா, அதில் கூட அமைச்சர் என்ன சொல்கிறாரு, தனியார் பள்ளி உதவி பண்ணுறேன்னு சொன்னாங்க, நாங்கள் என்ன சொல்கிறோன்னா தனியார் பள்ளி முதலாளி எதுக்கு வந்து நேரடியாக ஒரு அரசு பள்ளிக்கு உதவி பண்ணணும், நீங்கள் போங்க, மாவட்ட ஆட்சியர் இருப்பார். இப்போ சென்னையில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, ஒரு அரசு பள்ளிக்கூடம் இருக்குது ஐயா. இப்போ நான் சொல்கிறேன், நான் புழுதிவாக்கத்தில் இருக்கக்கூடிய தந்தை பெரியார் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் படித்தேன். இப்போ என்னுடைய பள்ளிக்கூடத்துக்கு
பக்கத்தில் இருக்கிற இன்னொரு தனியார் பள்ளி கூட உதவி பண்ண நினைக்குது. சென்னை மாவட்ட ஆட்சியர்கிட்ட போங்க. அந்த சென்னை மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் ஐயா இந்த பள்ளிக்கூடம் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்குது, என்னால் ஆனால் உதவித்தொகை தாங்க 1 லட்சம் ரூபாய், இந்த உதவித்தொகையை உங்கள்கிட்ட கொடுக்குறேன், எனக்கு பக்கத்தில் இருக்குது, நான் சரி பண்ண நினைக்கிறேன், உங்களோட விருப்பப்படி பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அதை மாவட்ட ஆட்சியர் பார்த்துக்கிட்டோம், அரசு பார்த்துக்கிட்டோம். அரசு யாருக்கு எங்கே எப்படி செலவு பண்ணுங்க அரசு பண்ணிக்கிட்டோம். நீங்கள் நேரடியாக போய் பள்ளிக்கூடத்துக்குள்ள நுழையாதீங்க அப்படிங்கிறது அதோட கேள்வி சொல்கிறது. இப்போ இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விளக்கத்தை இப்போ வரைக்கும் கொடுக்கவே இல்லையே. மாநில அரசோ அமைச்சர் அவர்களோ இப்போது வரைக்கும் இந்த ஸ்கீமை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோங்கிறத சொல்லலையே. மிக குறிப்பாக இது மறைமுகமாக புதிய கல்விக் கொள்கையை திணிக்கும் முயற்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க சிபிஎம்னுடைய அறிக்கையில். அந்த அறிக்கையில் உண்மை இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 100க்கு 100 உண்மை இருக்குது. எப்படின்னு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். புதிய அதாவது தேசிய கல்விக் கொள்கை 2020 பாரா 7.10 இதை நான் உங்களுக்கு அப்படியே ஸ்க்ரீனில் நான் உங்களுக்கு போகிறேன், நீங்கள் படித்து பாருங்கள். அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொது மற்றும் தனியார் பள்ளிகள் உள்ளடங்கலாக பள்ளிகளுக்கு உள்ளேயே கூட்டுறவையும் நேர்மறையான குழு கூட்டாற்றலையும் மேலும் உயர்த்துவதற்கு ஒரு பொது பள்ளியை மற்றொரு தனியார் பள்ளியுடன் பிணைத்தல் நாட்டினூடே மேற்கொள்ளப்படும். நான் வந்து தமிழாக்கத்தை உங்களுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன், ஆங்கிலத்திலே தனியாக போட்டிருக்காங்க. இதே தான். அத்தகைய பிணைக்கப்பட்ட பள்ளிகள் ஒன்று மற்றொன்றை சந்திக்கலாம், இடையெதிர் வினையாற்றலாம், ஒன்று மற்றொன்றிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம், இயலும் என்றால் வள ஆதாரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இப்போ அரசு பள்ளிக்கூடத்தில் மைதானம் பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தனியார் பள்ளி இருக்கிறாங்க, எங்களுடைய பள்ளிக்கூடத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்தணும், ஒரு போட்டி நடத்தணும், உங்கள்கிட்ட நாங்கள் நடத்திக்கிறோம் அப்படின்னுவாங்க. அப்புறம் அவங்க வந்து நடத்துவாங்க. வள ஆதாரங்களை பகிர்ந்து கொள்வது. தனியார் பள்ளிகளின் மிகச்சிறந்த செயல்முறைகள் பொது பள்ளிகளில் ஆவணப்படுத்தப்படும், பகிர்ந்து கொள்ளப்படும், நிறுவனமாக்கப்படும், இயலுமிடத்து மறுதலையாகவும் கொள்ளப்படும். அதாவது தனியார் பள்ளியினுடைய மிகச்சிறந்த செயல்பாடுகள் அரசு பள்ளியில் வந்து செயல்படுத்துவாங்களாமா. அதுதான் மிகச்சிறந்த செயல்பாடு இவங்களே சொல்கிறாங்க, இவங்க செயல்படுத்துவாங்க அப்படிங்கிறத புதிய கல்விக் கொள்கை 2020 தேசிய கல்விக் கொள்கை கூறுகிறது. தேசிய கல்விக் கொள்கையை முழுவதுமாக மறுக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு எப்படி அதில் இருக்கிற ஒரு கூரை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க? இது எப்படி தெரியாமல் போகணும் வர நினைக்கிறீங்க? அப்படிங்கிறது தான் இடதுசாரிகள் முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்கிறது. நினச்சி பாருங்க, இந்த விவகாரத்தில் தனியார் பள்ளிகள் சார்ந்து அவங்க ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அந்த அறிக்கையை நீங்கள் படித்து பார்க்கணும். தட்ஸ் a பியூட்டிஃபுல் ஸ்டேட்மெண்ட். ஆனால் இந்த தமிழ்நாடு பிரைவேட் ஸ்கூல்ஸ் அசோசியேஷன் போட்டிருக்கிற இந்த பதிலை கம்யூனிஸ்டுகளுக்கு நாங்களும் பதில் சொல்கிறோம் பேர்வழி அப்படிங்கிற மாதிரி பதிலாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. அரசியலில் இதில் வந்து சாதாரணமாக தெரியுங்க. இது வந்து எப்படின்னா, ஒரு பழமொழி மூத்த பத்திரிகையாளர் சாவத்துக்கு வந்து எழுதியிருக்கிறாங்க, ஆடு நனையுதுன்னு ஓனாய் அழுதுச்சான், ஆடு நனையுதுன்னு ஓனாய் அழுதுச்சான் அப்படிங்கிற கதை கணக்கா தனியார் பள்ளிகளினுடைய அசோசியேஷன் சேர்ந்து ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார்களே சிபிஎம் தோழர்களே, இதை பார்த்தும் உங்களுக்கு மனம் இறங்கவில்லையா அப்படின்னு அந்த நபர்கள் வந்து கேட்குறாங்க. இவங்கெல்லாம் யார் அப்படின்னா, அரசு ஒரு பிழையினை செய்கிறது, ஒரு விஷயத்தை தப்பாக ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு இருந்தாலுமே கூட அதுக்கு கட்டற்ற ஆதரவை கொடுத்து தன்னுடைய வாழ்வை நிலைநிறுத்திக் கொள்ளணும் அப்படிங்கிற நோக்கத்தை செயல்படக்கூடிய சுயநலமிகள் அவங்க வந்து இது என்னமோ ஆதாரம் மாதிரி போடுறாங்க. ஆஹா சொல்லிட்டாங்க பார்த்தீங்களான்னு. என்ன சொல்லியிருக்கிறாங்க அதை நான் உங்களுக்கு படிக்கிறேன் பாருங்க. அரசு பள்ளிகளில் வளர்ச்சியில் சிஎஸ்ஆர் மூலம் தனியார் பள்ளிகளின் பங்களிப்பு இருக்கும் என்றுதான் சொன்னோம். தமிழ்நாட்டில் உள்ள 13,000க்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகள், மழலையர் துவக்கப் பள்ளிகள், மெட்ரிகுலேஷன் பள்ளிகள், மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளிகள், சிபிஎஸ்இ உள்ளிட்ட இதர வாரிய பள்ளிகள் என ஒட்டுமொத்த பள்ளிகளுக்கும் பல்வேறு சங்கங்கள் இயங்கி வந்தன. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் ஒரே பேராக மாற்றி இன்றைக்கி வந்து அமைச்சரும் வந்து சிறப்பிச்சிட்டாரு அப்படிங்கிறது எழுதியிருக்கிறாங்க. அடுத்து, அரசு பள்ளியில் பயின்ற நாங்கள் தான் தனியார் பள்ளிகள் நடத்தி வருகிறோம். நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களை எள்ளி நகையாடலை, இவங்களோட கருத்துக்களை நீங்களே கேளுங்க. நாம் அரசு பள்ளிகளுக்கு எந்த விதத்திலாவது பயன்பாடாக இருக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தின் அடிப்படையில் அந்த நிகழ்வின் போது பல்வேறு தீர்மானம் நிறைவேற்றிய அதே தருணத்தில் வரும் கல்வியாண்டில் 500 அரசு பள்ளிகளை தேர்வு செய்து அருகில் இருக்கும் தனியார் பள்ளிகள் அந்த பள்ளிகளில் பயில்கிற மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு உதவிடும் வகையிலே நூலகங்கள், பள்ளிக்கு வண்ணம் பூசுதல்,
பள்ளி விளையாட்டு மைதானம் சுத்தப்படுத்துவது, தூய்மைப்படுத்துவது, விளையாட்டு உபகரணங்களை வாங்கி கொடுப்பது, மாணவர்கள் தேவையான இதர ஜென்ரல் நாலேஜ்னு சொல்லக்கூடிய பொது வளர்ச்சிக்கான புத்தகங்களை வாங்கி கொடுப்பது, அதற்கான பொருட்களை வாங்கி கொடுப்பது, கம்ப்யூட்டர் கொடுப்பது, கண்டுபிடிப்பு சம்பந்தப்பட்ட நவீன பொருட்களை வாங்கி கொடுப்பது அப்படின்னு பல்வேறு வகையில் உதவியுடன் உயரிய நோக்கத்தின் அடிப்படையில் மாணவ வளர்ச்சிக்காக அரசு பள்ளிகளின் உட்கட்டமைப்பை மேம்படுத்த CSR மூலம் தனியார் பள்ளிகளின் பங்களிப்பு இருக்கும் என்று தான் சொல்லப்பட்டதே தவிர, CSRனா என்ன? கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து ஐடி கம்பெனிஸ்லாம் பண்ணுவாங்க. பெருநிறுவனங்கள், லாபம் ஈட்டக்கூடிய பெருநிறுவனங்கள் பண்ணுவாங்க. அதைத்தான் நேற்று நம்முடைய பேட்டியில் தோழர் பிரின்ஸ் கஜேந்திரபாபு கேட்டார். அப்படி என்றால் நீங்கள் கல்வியை வைத்து லாபம் ஈட்டுகிறீர்களா? வணிக நோக்கத்தில் ப்ராஃபிட் பார்க்குறீங்களா நீங்கள் அப்படிங்கிற கேள்வியை ரொம்ப அழுத்தமாக கேட்டிருந்தார். சட்டப்படி அது தவறுன்னு சொல்லியிருந்தார். ஸோ CSRனும் தருவோம் என்று சொல்லப்பட்டதே தவிர எந்த இடத்திலும் அரசு பள்ளிகளை தத்தெடுப்போம் என்று நாங்கள் சொல்லவில்லை. தத்தெடுப்போம் என்று அமைச்சர் உள்ளிட்ட அதிகாரி பெருமக்களும் யாம் சொல்லவில்லை. தத்தெடுப்புங்கிற வார்த்தையை தான் இவங்க பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அது சொல்லப்படாத ஒரு வார்த்தையை அரசியலாக்கி தனியார் பள்ளிகள் அரசு பள்ளிகளை தத்தெடுக்கிறதா என்று கேட்பது உண்மையாகவே 500 பள்ளிகளுக்கு CSR மூலம் உதவ தயாராக உள்ளோம் என்று சொன்ன தனியார் பள்ளி தயாராகளுடைய அந்த பெருந்தன்மையை இவங்க பெருந்தன்மையாக இருக்கிறாங்களா? தனியார் பள்ளிகளுடைய முதலாளிகள் பெருந்தன்மையாக இருக்கிறாங்க. அந்த பெருந்தன்மையை கொச்சைப்படுத்துவதாக உள்ளது அப்படிங்கிறார். ஆகவே தயவு கூறு சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று தனியார் பள்ளிகள் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் தத்தெடுக்கிறோன்ற வார்த்தையை பயன்படுத்தலை. அவங்க வளர்ச்சிக்காக தான் CSR மூலம் பங்களிப்போன்னு சொல்லப்பட்டோம் அப்படிங்கிறத மீண்டும் சொல்கிறாங்க. ஸோ பெற்றோர் ஆசிரியர் கழகமும் ஆதரவு கொடுத்துட்டாங்க, அரசும் ஆதரவு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறத பெருமையாக சொல்கிறோன்னு சொல்லிட்டு BT அரசகுமார் கையெழுத்து போட்டிருக்கிறாரு. ஃபவுண்டர் ஸ்டேட் பிரசிடென்ட்டு, KR நந்தகுமார் ஜெனரல் செக்ரட்டரி, DC இளங்கோவன் ஸ்டேட் செக்ரட்டரி. இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா, தனியார் பள்ளிகளுடைய முதலாளிகளாக இருக்கக்கூடிய நீங்கள் அரசு பள்ளிக்கு உதவி பண்ணணும் அப்படின்னா நேரடியாக அரசாங்கத்துக்கிட்ட போய் பணம் கொடுங்க. அரசாங்கம் அதை போய் அந்த பள்ளிக்கூடத்துக்கு பண்ணிக்கிடுவாங்க. எந்த பள்ளி எங்கே வந்து மோசமாக இருக்குது, எந்த பள்ளிக்கு எங்கே பண்ணால் சரியாக இருக்கும், அதை அரசு பார்த்துக்கும். இப்போ நேரடியாக ஒரு தனியார் பள்ளியினுடைய ஆதிக்கத்தை ஒரு அரசு பள்ளியில் செலுத்துவது அப்படிங்கிறது எப்படி சரியான அணுகுமுறையாக இருக்கும்? அதுதான் நம்ம மீண்டும் சொல்கிறோம். புதிய தேசிய கல்விக் கொள்கை 2020 ஒரு கூரைத்தான் இவர்கள் மறைமுகமாக ஒரு தீர்மானம் போல போட்டு இங்கே உள்ளுக்குள்ளே கொண்டு வர முயற்சி பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் வெளிப்படையான குற்றச்சாட்டு. இது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, CPM வந்து என்னமோ இல்லாதது பொல்லாததை சொல்லிவிட்டதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. ஆனால் CPM இருக்கக்கூடிய விஷயத்தை தான் பேசியிருக்காங்க. ஏங்க புதிய கல்விக் கொள்கை நியூ எஜுகேஷன் பாலிசி எதிர்க்கிறேன்றீங்க, அதில் இருக்கிற ஒரு கூறு ஒரு அஜெண்டாவை நீங்கள் இங்கே வந்து திணிக்கிறீங்க, மறைமுகமாக பண்ணுறீங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோன்னா தத்தெடுக்கிறோன்ற வார்த்தையை சொல்லிட்டாங்க. சார் தத்தெடுக்கிறோங்கிற வார்த்தையை விட்டுருங்க, தத்தெடுக்கிறோன்ற வார்த்தையை நீங்கள் சொல்லலை. தினமணியில் அப்படி செய்தி போட்டிருக்காங்க. அப்போ தினமணி தவறான செய்தியை போட்டிருக்கிறாங்கன்னு அவங்க மேலே வழக்கு தொடுங்க. தப்பாக போட்டிருக்காங்கன்னு அவங்களுக்கு இன்டிமேட் பண்ணுங்கள். தினமணி வருத்தம் தெரிவிக்கிட்டோம். மறுநாள் செய்தியில் வருத்தம் தெரிவித்த மாதிரி தெரியல எங்கேயுமே. முதல்ல தத்தெடுக்கிறோன்ற நாங்கள் சொல்லவே இல்லைன்னு தினமணி எதிர்த்து அமைச்சர் தான் முதல்ல பேசியிருக்கணும். ஆனால் அவங்க எதுவும் பேசலை. ஆனால் KB தோழர் வந்து CPM தலைவர் வந்து ஒரு விஷயத்தை போட்ட உடனே அதுக்கு எதிர்வினை ஆற்றுகிறீர்கள். இப்போ நம்ம கேட்குற கேள்வி ஒன்று தான், புதிய கல்விக் கொள்கையின் கூறில் இருக்கக்கூடிய விவகாரத்தை எப்படி நீங்கள் மறைமுகமாக இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்? முதல்ல ஒரு அரசு பள்ளிக்கூடத்துக்கு உள்ள தனியார் பள்ளிக்கு என்ன வேலை? தனியார் பள்ளிக்கூடத்தின் தாளாளர் அரசு பள்ளிக்கு உதவி பண்ணக்கூடிய அளவுக்கு நான் பணம் தரேன், பெருந்தன்மையோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா அந்த பணம் அந்த தனியார் பள்ளியின் முதலாளிக்கு எப்படி வந்தது? அந்த பணம் அவருடைய சொந்த சொத்தை விற்று கொடுக்கும் பணமா, அல்லது அந்த பணம் நம்மை போலவே அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஏழை மாணவர்களைப் போலவே அங்கேயும் தனியார் பள்ளிக்கூடத்திலையும் பாட்டாளி வர்க்க மக்கள், உழைக்கும் வர்க்கத்தின் மக்கள் பிள்ளைகள் தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. பெரும்பாலான மக்கள் அவங்க தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த பெற்றோர்கள் ஏற்கனவே தனியார் பள்ளிகள் கட்டண கொள்ளை அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த தனியார் பள்ளிகள் கட்டண கொள்ளை அடித்த பணத்தில்தான் இந்த அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உதவி பண்ண போறீங்களா அப்படிங்கிறத நம்முடைய முக்கியமான கேள்வி. அப்படி நீங்க உதவி பண்றீங்க அப்படின்னா நாளைக்கு நாங்க இந்த மாதிரி CSR ஃபண்டெல்லாம் தூக்கி எங்க உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோம்பா, எங்களுக்கு கொஞ்சம் நாங்க காசை ஃபீஸை உயர்த்தி கேட்குறோம், நீங்க கேட்க மாட்டீங்க அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம், என்ன நிச்சயம் இருக்கிறது?
நீங்க அரசு பள்ளிக்கூடத்துக்குள்ள எதுக்குங்க வரீங்க? அரசு பள்ளி என்பது அரசினுடைய பள்ளி. அரசுக்கு தான் தெரியணும் இந்த பள்ளியில் எங்க கட்டடம் சரியில்லை, இந்த பள்ளியில் எங்க வந்து தூசு இருக்குது, இந்த பள்ளியில் எங்க வந்து பெஞ்ச் இல்லை, இந்த பள்ளியில் எங்க வந்து போர்டு இல்லைங்கிறத அரசுக்கு தெரியணும். அது அரசு பள்ளியை அரசு தான் நடத்த வேண்டும். அதில் தனியாருக்கு என்ன வேலை? இன்னைக்கு நீங்க வருவீங்க, இதை பண்றேன்னு வருவீங்க, சரி ஒன்றும் இல்லை. இதே போல ஒரு இந்துத்துவ அமைப்போ ஒரு ஆர்எஸ்எஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆர்எஸ்எஸ் என்ன சொல்றாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசு பள்ளிகள்லையும் நாங்கள் இலவசமாக யோகாசன வகுப்பு நடத்த போகிறோம். எப்படி? மாணவர்களுடைய மனதை ஒருமைப்படுத்தக்கூடிய வகையில் இலவச யோகா வகுப்புகள் நடத்த போகிறோன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு பொதுநலனை கூட நாங்கள் சொல்கிறோன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு அரசு ஒப்புக்கொள்ளுமா ஒப்புக்கொள்ளாதா? ஒப்புக்கொள்ளாது. ஏன்? தெளிவாக இருக்கிறீங்க. கோட்பாடு ரீதியாக கொள்கை ரீதியாக இது தவறாக போய் முடியும். அதை எல்லாத்தையும் தாண்டி அரசு பள்ளிக்கூடத்துக்குள்ள தனியாருக்கு என்ன வேலை? யோகா தானே சொல்லித் தரணும், நான் சொல்லி தந்துக்கிறேன் என் குழந்தைகளுக்கு, நீங்கள் சொல்லுவீங்க. அப்படி தானே பார்க்க முடியும். இதை தனியார் பள்ளிக்கூடத்திலையோ தனியார் பள்ளியினுடைய முதலாளிகளோ எதற்கு இந்த அரசு பள்ளி தத்தெடுக்கணும் அல்லது அரசு பள்ளிக்கு நீங்கள் உதவி பண்ணணும்? அரசு பள்ளிக்கு உதவி பண்ணணும்னா நீங்கள் அரசாங்கத்துக்கிட்டே பணம் கொடுக்கலாம், அவங்க எடுத்து உதவி பண்ணிப்பாங்க. நீங்கள் எதற்காக நேரடியாக மூக்கை நுழைக்கிறீர்கள்? இன்னைக்கு இந்த உதவி பண்ணுறேன் அந்த உதவி பண்ணுறேன்னு வைங்க, நாளைக்கு கொஞ்சம் ஸ்பேஸை நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு வைங்க, அப்புறம் முழு பள்ளியுமே யூஸ் பண்ணிப்பீங்க. நீங்கள் நல்லா பண்ணுறாங்கப்பா, இவங்களே பண்ணிட்டோம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்னுடைய குழந்தை அரசு பள்ளியில் படிக்குது. அந்த அரசு பள்ளியில் படிக்கிற என்னுடைய குழந்தை அவருடைய வகுப்பறைக்கு, அப்பா பக்கத்தில் இருக்கிற தனியார் பள்ளியில் இருக்கிறவங்க தான்ப்பா எங்களுக்கு இந்த மேசையை வாங்கி கொடுத்தாங்க, பெஞ்சை வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு தெரிய வருது. அப்போ அந்த குழந்தை என்கிட்ட வந்து, ஏம்பா அப்போ பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த தம்பியுடைய அப்பா வந்து ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறாரு தனியார் பள்ளியில், அவங்க எங்களுக்கு பெஞ்சு வாங்கி கொடுக்குறாங்க, அவங்க பணம் கட்டி தான் அப்போ நான் படிச்சுக்கிட்டு இருக்கேனா அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு அடிப்படை கேள்வி அந்த குழந்தைக்கு எழுமா ஏழாதா? நிச்சயமாக எழுங்க. இதுதான் அரசமைப்பு சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய அடிப்படையில் வழங்கி இருக்கக்கூடிய கண்ணியமிக்க வாழ்வை வாழக்கூடிய உரிமையை கேள்விக்குட்படுத்துகிறதுங்கிறாரு தோழர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு. எனில் மறைமுகமாக மீண்டும் மீண்டும் நாம் சொல்வது என்னன்னா, புதிய தேசிய கல்விக் கொள்கை 2020 மறைமுகமாக அந்த கூறுகளை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எப்படி எழாமல் இருக்க முடியும்? எனில் இதற்கு பதில் கூற வேண்டிய கடமையும் பொறுப்பும் தமிழ்நாடு அரசிடம்தான் உள்ளது. மாநில கல்விக் கொள்கை ஒன்றை உருவாக்கப் போகிறோம்னு சொன்னீங்க, அந்த கல்விக் கொள்கை என்ன ஆச்சு? அந்த மாநில கல்விக் கொள்கை குழுவில் இடம்பெற்றிருந்த பேராசிரியர் ஜவஹர்நேசன் மிகச்சிறந்த அறிவாளி, அறிவிற் சிறந்த ஒரு பெருமகன், அவர் அந்த குழுவையே விட்டு வெளியேறிவிட்டார். இந்த குழு தவறாக வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது, இது தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்காது என்று பல குற்றச்சாட்டுகளை வெளிப்படையாக வைத்து வெளியேறிய பெருமகன் ஐயா பேராசிரியர் ஜவஹர்நேசன் அவர்கள். என்ன பண்ணி கொண்டிருக்கிறீர்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிற கேள்வியை தொடர்ந்து எழுப்பிக்கிட்டு இருக்காரு, பதில் இல்லை. இப்போ எதை நோக்கி போகுது? ஏன் தனியார் பள்ளி உள்ள வரணும்? ஏன் அவங்களுக்கு இந்த உரிமையை கொடுக்கணும்? இந்த கேள்வியை அனைவரும் எழுப்ப வேண்டும். இப்போதான் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் எழுப்புவார்கள், இது எப்படி பேசப்படும் பொருளாக மாறும்போது தெரியவில்லை. ஆனால் இது வந்தால் இது நிச்சயமாக இது மிக மோசமான ஒரு முன் உதாரணமாக மாறும் அப்படிங்கிறது தான் செயல்பாட்டாளர்களுடைய கல்வியாளர்களுடைய கருத்தாக இருக்கிறது. தமிழக அரசு என்ன பதில் கூறப்போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த நிகழ்வுகளின் மீது உங்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறதையே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மற்றும் ஒரு தலையங்கம் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.